இலைகள் தழைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரை கேட்டாலே உடலுடைய நிறத்தை மேம்படுத்துவதற்கும் அழகை மேம்படுத்துவதற்கும் உபயோகப்படுகின்ற மிகப்பெரிய பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். சிகப்பு சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் சாண்டல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சந்தனம் எவ்வளவு விலை அதிகமாக உபயோகப்படுகிறதோ வாசனைக்காக, அழகுக்காக, பொருட்கள் செய்வதற்காக, அதை போலவே நமக்கு உபயோகப்படுகின்ற மற்றும் ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா சிகப்பு சந்தனம் சொல்லுவோம். உலகத்திலேயே சிகப்பு சந்தன மரங்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியா தான் சொல்லணும். இப்போதைக்கு ஆப்பிரிக்காவில் நிறைய இடங்களில் சிகப்பு சந்தன மரங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து சிகப்பு சந்தன மரங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுறதை பார்க்குறோம். சிகப்பு சந்தன மரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசாங்கம் 2002 2004 வரையிலும் சர்க்கரை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்தாங்க. இயற்கை மருந்துகளாக எதை கொடுக்க முடியும், சாதாரணமாக விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதே நேரத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு லிட்ரரி ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தகங்களில் மற்ற ரிசர்ச் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சில பொருட்களை மட்டும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து இயற்கை மருந்தாக செய்து, ஏன்னா இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இன்னொரு 5 வருடத்தில் இந்தியா மாறிவிடும் அப்படிங்கிறதுனால இதை எப்படி பண்ண முடியுங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அந்த ஆராய்ச்சியில் நானும் ஒரு அங்கத்தினராக இருந்தேன். ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு பெரிய குரூப் அது. மாடர்ன் மெடிசன், பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க, மாலிகுலர் பயாலஜி இருக்கவங்க, அதே போல் அனிமல் ட்ரையல் பண்ணுறவங்க, இன்னும் டாக்டரேட்ஸ் நிறைய பேர், மாடர்ன் மெடிசன் சம்மந்தப்பட்ட அறிஞர்கள், இது வெளிநாடுலேருந்து வரக்கூடிய நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி ஆயுர்வேதத்தில் எந்தெந்த மூலிகைகள் சர்க்கரை நோய்க்கு உதவி செய்யக்கூடியும் 3 காரணிகள், விலை குறைவாக இருக்கணும், நிறைய கிடைக்கணும், நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கணுன்ற காரணிகளை கொண்டு சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 13 செடிகளை மூலிகைகளை கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அதில் முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணது இந்த சிகப்பு சந்தனம். இந்த சிகப்பு சந்தனத்திலேருந்து எடுக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மூலக்கூறு, அந்த மூலக்கூறுடைய திறன் மிக அதிசயக்கத்தக்க வகையில் 2 பயன்களை கொடுத்தது. ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயுடைய தாக்கத்தை நேரடியாக குறைக்க உதவுது. எந்த அளவுக்கு குறைக்க உதவியதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்சுலின் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோயாளி ஒரு நாளைக்கு 40 யூனிட் வரையில் இன்சுலின் எடுத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ கூட அவரோட சர்க்கரை 200 250 இந்த லெவலில் தான் இருக்குங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். அந்த இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சிகப்பு சந்தனத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை ஒரு சப்ளிமெண்ட்டாக, ஒரு உணவுப் பொருளாக கொடுக்கும்போது அந்த இன்சுலின் அந்த யூனிட்ஸில் எடுக்கும்போது அவர்களுடைய சர்க்கரையுடைய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா 40 யூனிட்னு இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவு 20 யூனிட்டாக அவங்களுடைய டயபெட்டாலஜிஸ்டோட மேற்பார்வையிலேயே ரொம்ப அழகாக குறைக்க முடிந்ததை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய நேரடியான மூலக்கூறாக அது இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவு, கால்களில் கடுமையான எரிச்சல், கால்களுடைய வலி, நடக்க முடியவில்லை, கண் பார்வைகளுடைய பாதிப்பு, சிறுநீரகம் செயலிழந்து போகக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அங்கே ஏற்பட்டதை பார்த்தாங்க. இப்போ இது 2த்தையும் குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த சிகப்பு சந்தனத்திலிருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு மூலக்கூறு உதவி செய்ததாக இருந்தது. இன்றைக்கும் இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி குறிப்பாக சர்க்கரை நோயுடைய தாக்கத்தை, இன்சுலினுடைய அளவை குறைக்கிறது அப்படின்னு நிரூபணம் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட முடிகிற அளவில் வந்திருக்கிறத பார்க்குறோம். இது ஒருவேளை முடிகின்ற பட்சத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்குமே இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மிகுந்த தூரத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவ முறையில் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக
சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய மிக அழகான மருந்துகளில் இந்த சிகப்பு சந்தனம் ஒன்றாக இருக்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ சர்க்கரை நோயாளிகள் நம்ம இருக்கோம், 60 வயது, 65 வயது, 30 வருடமாக சர்க்கரை இருக்கிறது, 45 வருடமாக சர்க்கரை இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? ரொம்ப அழகாக சிகப்பு சந்தனத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைங்க. அதை 300 மில்லியாக குறைச்சிருங்க. 300 மில்லி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை 100, மதியம் 100, இரவு 100 உணவுக்கு முன்பு எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்கள். ஒரு 100 நாட்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய சர்க்கரை நோயுடைய அளவையும் சர்க்கரை நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நரம்புகளுடைய பாதிப்பு மற்ற விஷயங்களையும் மாற்றி பாருங்கள். மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சர்க்கரை கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அளவை மாற்றி கட்டுக்குள் அந்த நோயை கொண்டு வரக்கூடிய, குறிப்பாக இன்சுலின் ஊசி போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவுப் பொருள், சப்ளிமெண்ட்டாக, ஒரு மூலிகை தேநீராக இந்த சிகப்பு சந்தனம் வரதை நம்ம பார்க்க முடியும். இளம் வயதில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றங்கள், மன அழுத்தங்கள், உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்களால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை எது? முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகளும் பருக்களும், அதனால் முகத்தில் ஏற்படுகின்ற மேடு பள்ளங்களும் தான். நிறைய பேர் இன்றைக்கு இதற்காகவே மெனக்கெட்டு நிறைய பணம் செலவு செய்து அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்கிறத பார்க்குறோம். ஆனாலும் பெரும்பாலும் அது வெற்றியடையாத ஒரு நிலைமை இருக்கிறத தான் பார்க்குறோம். அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக நன்றாக தூளாக்கி இருக்கக்கூடிய சிகப்பு சந்தனத்துடைய சூரணத்தை எடுத்து 1 தேக்கரண்டி சூரணம், 1 தேக்கரண்டி அளவுக்கு சிறிதளவு வெண்ணெய் கலந்து அல்லது பாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடையை கலந்து முகம் முழுவதும் ஒரு பேக் போல் போட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து குளிக்க வைங்க. ஒரு 3 மாதம், ஒரு வாரத்திற்கு 3 முறை அல்லது 2 முறை இதை செய்து பாருங்கள். உங்களுடைய முகத்துடைய தோற்றம், பொலிவு கம்ப்ளீட்டாக மாறி போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சிகப்பு சந்தனத்தை பொறுத்தவரையிலும் வெறும் நிறத்துக்காக, அழகுக்காக மட்டுமல்ல, உடலுடைய மிக முக்கியமான உள்ளுறுப்புகளை பலப்படுத்துவதற்கும், குறிப்பாக இன்சுலின் ஊசி போட்டு கொண்டிருப்பவர்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்பதை எவ்வாறு அறிந்து அவற்றிற்கேற்ப எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தண்டிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இந்த கேள்வி காலம் காலமாக மனிதகுலம் கேட்டு வரக்கூடிய கேள்வி. தண்டிக்கும் அதிகாரம் தனி மனிதர்களுக்கு இல்லை என்பதால் தான் சட்டங்களும் நீதிகளும் கோட்பாடுகளும் உருவாக்கப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் ஒரு நியாயம் இருக்கக்கூடும், அல்லது தவறாக ஒரு மனிதர் குற்றம் சாட்டப்படவும் கூடும். தண்டனைகள் என்பது சட்டப்படி வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். எந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அளிப்பது என்பதை பற்றி சட்டங்கள் வரையறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாகரிக சமூகத்தினுடைய, சிவில் சமூகத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது குற்றத்திற்கும் தண்டனைக்குமான உறவை நம் காலத்தினுடைய நீதிமன்றங்களும் சட்டங்களும் குற்றம் சாட்டப்பட்டவருடைய உரிமைகளுக்கும் சேர்த்துத்தான் அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கும் தனிப்பட்ட முறையில் தண்டனை அளிக்கக்கூடியவர்கள், தனிப்பட்ட முறையில் தங்களை தாங்களே நீதிபதிகளாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக எங்கெங்கும் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. ஒரு குற்றம் செய்தாலும் சரி, செய்யவிட்டாலும் சரி, ஒரு சிறு சந்தேகம் இருந்தால் கூட போதும், அவரை அடிக்கலாம், கொலை செய்யலாம் என்கிற மனநிலை என்பது சமூகத்தில் பரவலாகி வருகிறது. சமீபத்தில் கரூர் அருகே ஒரு சிறுவன் செல்ஃபோன் திருடியதாக அங்கு ஒரு கும்பலால் சேர்ந்து அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அனைவருடைய மனதையும் உருக்கியது. எப்படி ஒரு சிறுவனை அப்படி ஒரு மிகப்பெரிய கும்பல் சேர்ந்து கொண்டு தாக்க முடியும் என்கிற கேள்வி எழுகிறது. இதே விஷயம்தான் நாம் இதற்கு முன்னாலும் பேசிய ஒரு மூதாட்டியை குழந்தை திருடுகிறவர் என்று சொல்லிய சந்தேகத்தின் அடிப்படையில் திருவண்ணாமலையில் ஒரு கும்பல் அடித்து கொன்றது. இப்படி கும்பலால், இந்த லிஞ்சிங் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பலால் செய்யப்படுகிற படுகொலைகள் என்பது இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த கொலைகளை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள்.
தங்களுக்கு தங்களை ஒரு நீதிபதிகளாக்கிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். பல சமயங்களில் அப்படி யாராவது ஒரு கிடைத்தால் போதும், அவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் கூட கவலைப்படுவதில்லை. அப்படியே குற்றம் செய்திருந்தாலும் தண்டிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறதா என்பதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. இது ஒட்டுமொத்தமாகவே சட்ட அமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து போன ஒரு உளவியலினுடைய விளைவு இதற்கு காரணமா, அல்லது தாங்கள் தான் சட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் என்கிற ஒரு அகங்காரத்தினுடைய வெளிப்பாடா என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது நீதி வழங்குகிற நீதிபதிகளாக அல்லது தண்டனை அளிக்கிற ஒரு அதிகாரிகளாக தங்களை நினைத்து கொண்டு எளிய மனிதர்களை, எளிய இலக்குகளை இதுபோல தண்டிப்பது என்பது இன்றைக்கு ஒரு பரவலாகி வரக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நண்பர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். ஒரு வயதான மூதாட்டியையோ அல்லது ஒரு சிறுவனையோ அவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றமளித்தார்கள் என்பது போன்ற நிலையிலிருந்து இதுபோன்று தாக்கக்கூடியவர்கள். அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சமூக அநீதிகளைக் கண்டு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய மோசடிகள், ஊழல்கள், அத்துமீறல்கள், அல்லது ஒரு அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல்கள், வன்முறைகள், இவற்றையெல்லாம் பற்றி எப்பொழுதாவது இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? அவர்கள் கண் முன்னால் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மோசடியையோ அல்லது ஊழலையோ எதிர்த்து இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? கடும் விலைவாசி உயர்விலிருந்து தொடங்கி பல்வேறு விதமான மக்களை பேரழிவிற்கு ஆளாக்கக்கூடிய திட்டங்கள் அரசால் செயல்படுத்தப்படுகின்றன. என்றைக்காவது எங்காவது அதை எதிர்த்து இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? ஆனால் அவர்கள் அப்படி வலிமையான சக்திகளை எதிர்த்து அவர்கள் ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள். கோழைத்தனமாக அவற்றோடு சமரசம் செய்து கொள்வார்கள். யாராவது போராடினால் கூட அவர்களோடு சேர்ந்து நிற்கக்கூட இவர்கள் தயாராக நிற்க மாட்டார்கள். உதாரணமாக, ஒரு சமூக பிரச்சனைக்கு யாரும் சிலர் போராடுகிறார்கள், ஊர்வலம் போகிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்றால் நமக்கென்ன என்று ஒதுங்கி செல்லக்கூடிய இவர்கள்தான் இந்த போன்ற எளிய மனிதர்களை தண்டிப்பது என்று வருகிற போது தங்களுடைய வன்முறை உணர்ச்சி அத்தனையும் அவர்கள் மேல் காட்டுகிற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்வது? இவர்களுக்கு உண்மையில் நீதி உணர்ச்சியின் அடிப்படையில் இப்படி யாரையாவது இவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் எத்தனையோ சமூக பிரச்சனைகளில் அவர்களுடைய இந்த நீதி உணர்ச்சி என்பது செயல்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் அது செயல்படுவது கிடையாது. அவர்களுக்கே ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் கூட பல சமயங்களில் இதை வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். தங்கள் மேலதிகாரிகள் தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அல்லது தங்களை ஏமாற்றுகிற ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? தங்களை ஏமாற்றுகிற ஒரு மதத் தலைவரை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எல்லா இடங்களிலும் மண்டியிட்டு செல்லக்கூடியவர்கள் இதுபோன்ற எளிய இலக்குகளின் மீது தங்களுடைய ஒட்டுமொத்த வன்முறையை வெளிப்படுத்துகிறார்கள், ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது ஒரு இயலாமையினுடைய கோபம், கோழைத்தனத்தினுடைய ஒரு கோபம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கோபத்திற்கு பின்னால் இருப்பது நீதி உணர்ச்சி அல்ல, தன்னை ஒரு வீரனாக காட்டிக்கொள்கிற ஒரு போலியான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து பிறக்கிற ஒரு வீரம். அதாவது நிர்கதியான மனிதர்களை தண்டிப்பது, நிராதரவான மனிதர்களை தண்டிப்பது, 10 பேர் சேர்ந்து ஒருவரை அடிக்கிற போது 11வது ஆளாக தானும் சேர்ந்து கொள்வது. இதைவிட கேவலம், இதைவிட ஒரு இழிவு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு மனிதர் தவறு செய்திருந்தால் அவரை தண்டிக்க சட்டம் இருக்கிறது. நீங்கள் யார் உங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதற்கு? இதுபோல் நீங்கள் செய்ததாக மற்றவர்களால் சொல்லப்படுகிற ஒரு குற்றத்திற்காக யாராவது உங்களை அப்படி கண்மூடித்தனமாக தாக்கினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? அதனால் அன்றைக்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் என்று. ஆனால் எல்லோருமே கல்லெறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குற்றத்தை பற்றியும் யோசிப்பது கிடையாது, மற்றவர்களுடைய குற்றத்தை பற்றியும் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. எப்பொழுதும் தண்டனை அளிப்பவர்களாக நீங்கள் இருக்க விரும்பினால் நீங்களும் ஒரு நாள் அநீதியாக தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் புதியது ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி.
கூட்டுறவு ஊழியர் சம்மேளனம் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் உள்ளடக்கியதா இந்த அமைப்பு இருக்கு? இன்னைக்கு அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக அரசின் ஊழல் அராஜகம் இதனால எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தின் தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கூட்டுறவு ஊழியர் சம்மேளனம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது கூட்டுறவு அப்படின்னாலே பல துறைகளை உள்ளடக்கியதாக இது இருக்குது, இந்த அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். விவசாயம் சொல்லலாம், விவசாயிகள், ரேஷன், பால், இப்படி பல பேரோட உழைப்பு, மக்களோட சேவை சார்ந்த பணிகள் அப்படின்னு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இயங்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை உருவாக்கப்பட்டதன் நோக்கம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைய சூழலில் அந்த சமீபத்திய தேர்தல் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுற அளவுக்கு பல பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு அமைப்புனா அவங்களோட சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? இன்றைய அதிமுக அரசோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த துறையிலையுமே ஒரு ஊழல் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் சார்ந்துதான் இன்னைக்கு நம்ம முழுமையாக பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல கூட்டுறவு சம்மேளனம் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சமீபத்திய அந்த தேர்தல் பத்தியே சொல்லுங்க. எவ்வளவு தூரம் விதிமுறை மீறல்கள் ஏற்பட்டிருக்கு? ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு முறையாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருக்கிற போது வலியுறுத்திய போது அரசியலமைப்பு சட்டத்திலே 97வது திருத்தத்தின் காரணமாகத்தான் தேர்தல் நடத்தாத மாநிலங்களில் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் 2013 நடந்த தேர்தலிலே ஆளுங்கட்சி ஒட்டுமொத்தமான சங்கங்களை கைப்பற்றியது. 5 ஆண்டுகள் முடிந்த நிலையில் 2018 மார்ச் மாதம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 21,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கு 18,375 சங்கங்களுக்கான தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிவிப்பு என்பது மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. 5 கட்ட தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை முதல் கட்ட தேர்தல் தான் முடிந்திருக்கிறது. நீதிமன்றத்துக்கு வழக்கின் காரணமாக ஒரு 3 மாத காலம் தேர்தல் நிலுவையில் இருந்தது. இதற்கு என்ன காரணம்? குறிப்பாக இந்த கூட்டுறவு நிறுவனங்களிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஏறக்குறைய 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இயக்குநர்கள் எண்ணிக்கை என்பது 2.5 லட்சம், ஏறக்குறைய 2.5 லட்சம் பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு. ஆனால் இந்த ஜனநாயக அமைப்பை எவ்வாறு சீர்குலைக்கிறது ஆளுங்கட்சி என்பதுதான் இன்றைய நாம் பார்க்கக்கூடிய சூழல். என்று சொன்னால் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதிலிருந்து, வேட்புமனு தாக்கல் செய்வதிலிருந்து, வேட்புமனு பரிசீலனை, வாக்கு எண்ணிக்கை உட்பட அனைத்திலும் முறைகேடு செய்தது என்பதுதான் ஆளும் கட்சியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. இதன் காரணமாக ஏறக்குறைய இன்றைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு 400க்கும் மேற்பட்ட சங்கங்களை ஒழிய அது தவிர மற்ற எல்லா சங்கங்களிலும் 99.9% ஆளுங்கட்சியின் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு செய்யப்பட்டது. இது ஜனநாயகமாக நடைபெற்ற தேர்தலா? எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இது கூட்டுறவு அமைப்பு என்பது மக்களுக்கான அமைப்பு, இது மக்களுடைய சொத்து, இது பாதுகாக்கப்பட வேண்டும், இது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். வாக்காளருக்கு அந்த அடையாள அட்டை கிடையாது. என்னுடைய கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி பேரில் யாராவது சென்று வாக்களிக்கலாம். இந்த அளவுக்கு இறந்தவர்களெல்லாம் அதில் இருக்கிறார்கள். பால் உற்பத்தி செய்யாதவர்கள் அதில் பால் கூட்டுறவு சங்கத்தில் இருப்பார்கள். அதே போன்று கைத்தறி நெசவாளியாக இருக்க மாட்டார், ஆனால் நெசவாள சங்கத்திலே அவர் தலைவராக இருப்பார். இவ்வாறு பல முறைகேடுகள் நடந்ததன் விளைவாகத்தான் கடந்த 5 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சி இந்த சங்கங்களை சூறையாடியது, வேட்டைக்காடாக மாற்றியது. அதனுடைய எதிரொலி தான் இந்த தேர்தலில் 2018 ஆளுங்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய மோதல். அந்த அணியா இந்த அணியா என்கிற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் நடந்த கூட்டுறவு தேர்தலிலே அவர்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் என்பதும் அடிதடி என்பதும் அந்த சங்கத்தை கைப்பற்றுவதற்கான மிகப்பெரிய முயற்சியானது. வெற்றி பெற மாட்டோம் என்று சொல்லுகிற போது தேர்தலை ஒத்தி வைக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கடன் பணியாளர்களுக்கான கடன் சங்கத்திலே இதுவரை தேர்தல் நடத்த முடியவில்லை. காரணம், இந்த ஆளுங்கட்சி வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு ஐயப்பாடின் காரணமாக காவல்துறையுடைய அனுமதியோடு அவர்களுடைய நாங்கள் பாதுகாப்பு தர முடியாது என்கிற ஒரு
அனுமதியை பெற்று அதன் மூலமாக தேர்தல் ஆணையரை அணுகி தேர்தல் நடத்த முடியாது என்று அறிவிக்கிறார்கள். அதேபோன்று பல சங்கங்களில் இன்று வரை நிலுவையில் இருக்கிறது. திருப்புவனத்தில் சொல்ல முடியும். திருப்புவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் என்பது கைத்தறி நெசவாளர்கள் மிகப்பெரிய சங்கம் தமிழகத்திலே. அந்த சங்கத்தில் இதுவரை தேர்தல் நடத்த முடியவில்லை. அதேபோன்று காமாட்சி அம்மன் பட்டு கூட்டுறவு சங்கம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையருக்கு தெரியும். தேர்தல் ஆணையர் என்பது ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார். ஆனால் முறையாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அதில் பணி நியமனம் செய்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, இன்றைக்கு கூட தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அனைத்தும் சரிபார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கூட்டுறவு நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியல் முன்கூட்டியே ஒரு 3 மாத காலத்திற்கு முன்போ 6 மாத காலத்திற்கு முன்போ வெளியிடப்படுகிறதா? அதை சரிபார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த மக்களுக்கு இருக்கிறதா? எந்த ஜனநாயக உரிமையும் வழங்காமல் மறுக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கும் கூட்டுறவு நிறுவனங்களில் மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது. ஆளுங்கட்சி ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஆனால் இது மக்களுடைய சொத்து, பாதுகாக்கப்பட வேண்டும். கூட்டுறவு அமைப்பு என்பது ஜனநாயக அமைப்பு, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். இப்போது இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, இதில் பல ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் பற்றி நம்ம விரிவாக பேசணும். இப்போது நம்ம வந்து பயிர்க்கடை விவசாயிகள் ஒரு பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நெசவாளர்களும் அது மாதிரி ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்வாதாரமே முழுமையாக பாதிக்கப்படுற ஒரு சூழலுக்கு இன்றைய அரசாங்கம் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க சார்? அதாவது அரசாங்கம் விவசாயிகளுக்கோ பால் உற்பத்தியாளருக்கோ வறட்சி, வெள்ளம் இதால் பாதிக்கப்படுகிற போது மிகப்பெரிய கடன் தள்ளுபடி அறிவிக்கிறார்கள். அந்த கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கை. அந்த தொகையை அரசு ஈடு செய்ய வேண்டும். ஆனால் இதில் முறைகேடு நடக்கிறது என்பதால் நம்முடைய குற்றச்சாட்டு. ஏன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், பாக்குக்கு தள்ளுபடி கிடைக்காது. பாக்கு மரம், அது மிகப்பெரிய விவசாய கடன் தள்ளுபடி என்பது கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம நிர்வாக அதிகாரிகள் இருக்கிறார்கள், வருவாய்த்துறை இருக்கிறது. ஒவ்வொரு அடங்கல் சிட்டாவில் சாகுபடி எழுதுவார்கள். என்ன பயிர் செய்திருக்கிறேன், என்னுடைய நிலத்தில் என்பது அந்த நிலத்தில் பயிரிடுகிற பயிரை கேழ்வரகா, நெல்லா, கரும்பா என்பதை எழுதி வருவாய்த்துறைக்கு கொடுக்கும். அதான் அவருடைய கிராம நிர்வாக அதிகாரியுடைய விஓடைய வேலை. ஆனால் நான் பாக்கு பயிரிடுவேன், ஆனால் வாழை என்று எழுதி அரசாங்கத்திலிருந்து தள்ளுபடி பெறுவது எந்த விதத்தில் நியாயம்? நடந்திருக்கிறது. ஆய்வு மேற்கொள்கிறார்கள் அதிகாரிகள், ஒவ்வொரு கட்டத்திலும் ஆய்வு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விவசாய கடன் வழங்குவதிலேயே முறைகேடு இருக்கிறது. நகைக்கடன் கொடுக்கிறார்கள். நகைக்கடன் என்பது விவசாயிகளுக்கு, வேளாண் கடன்களுக்கு 4%, 3% மானியத்தோடு நகைக்கடன் வழங்கப்படுகிறது. ஆனால் வேளாண்மைக்கான ஒரு உற்பத்தியாளர் தானா, ஒரு விவசாயி தானா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளாமலேயே வணிக வங்கிகள் ஏராளமாக விவசாய கடன் கொடுக்கப்பட்டதாக கணக்கு எழுதப்படுகிறது. யாருக்கான சலுகை? பெரும் முதலாளிகளுக்காக, பெரும் நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்காக விவசாய கடன் வழங்கப்பட்டதாக கணக்கு எழுதப்படுகிறது. அதாவது வணிக வங்கிகளிலே கூட, வணிக வங்கி கடன், வணிக துறையில் வழங்கக்கூடிய கடன் கூட பயிர்க்கடன் வழங்கப்பட்டதாக மாற்றி எழுதக்கூடிய சூழல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது, தமிழகத்திலும் இருக்கிறது. அதே போன்று விவசாயி தன்னுடைய விளைபொருளுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் என்னுடைய விளைபொருளை நான் நல்ல விலைக்கு, எனக்கு உற்பத்தி செலவு கூட கட்டுப்படி ஆகவில்லை, என்னுடைய உற்பத்தியை சேமித்து வைத்து நல்ல விலை விற்கிற போது அதை விற்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அந்த அடிப்படையிலே தானிய ஈட்டுக்கடன், என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 100 மூட்டை நெல்லோ அல்லது பாக்கு கொட்டையோ அல்லது தேங்காய் கொப்பரையோ எதையாவது நான் உற்பத்தி செய்திருக்க பொருளை அடகு வைத்து, அதை தானிய ஈட்டுக்கடன் சொல்வார்கள். அதிலே அரசு அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக தொகை வழங்கும். தொகை வழங்குகிற போது உரிய பொருளை பார்க்க வேண்டுமா இல்லையா? பாக்கு கோட்டைக்கு பதிலாக புளியங்கோட்டையை வைத்துக்கொண்டு அடமானம் வைத்து கடனை வாங்கினால் எவ்வாறு சரியாக இருக்கும்? இவ்வாறு நடந்திருக்கிறது தமிழகத்தில். இவ்வாறு தானிய ஈட்டு கடனில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் தானிய ஈட்டு கடனிலே முறைகேடுகள் நடந்திருப்பது என்பதுதான். அதே போன்று நகைக்கடன்களிலே இன்றைக்கு கூட நகைக்கடன்களிலே வழங்கப்பட்ட ஏராளமான போலி நகைகள், பல வங்கிகளிலே போலி நகைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கான நகை மதிப்பீட்டாளர்கள் கிடையாது. பயிர்க்கடன் வழங்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது நகைக்கடனில் உண்மையான நகையா என்பதை பரிசோதிக்க வேண்டுமா இல்லையா? போலியான நகை வைத்துக்கொண்டு விவசாயத்துக்கு கடன் கொடுப்பதாக கணக்கு எழுதி நிறுவனத்தை சூறையாடுகிறார்கள். இப்போ இந்த கூட்டுறவு அமைப்பு மூலமாக ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அவங்களோட ஒரு நியாயமான எதிர்பார்ப்புகளை கூட பூர்த்தி செய்யாத நிலையில் இவங்க இருக்கிறதுனால உயிரை மாய்க்கிற அளவுக்கு போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால்
இந்த இந்த துறை வந்து பெரிய ஒரு அமைப்பு. இதில் பல லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னும்போது இதற்கான சலுகைகள் திட்டங்கள்னு வரும்போதும் எல்லா நிலையிலையும் ஊழல் அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பற்றியும் கூட நம்ம விரிவாக பேசணும். இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துப்போம். பொது விநியோக திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு விழா காலங்கள் போதும் அதற்கான ஒரு செலவினம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் கூட அதிகப்படியான ஒரு ஊழல் இப்போ நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? நிச்சயமாக நல்ல விஷயம் இது. குறிப்பாக வரக்கூடியதும் பண்டிகை காலம். பண்டிகை காலம் என்கிற போது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பொது விநியோக திட்டத்திலே அனைத்து பொருட்களும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். குறிப்பாக எண்ணெய், பருப்பு வகைகள். ஆனால் சமீபத்தில் தமிழகத்திலே பருப்பு வாங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக தான் ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பருப்பு ஊழல் என்று சொன்னால் அதில் வாங்கக்கூடிய அது மசூர் பருப்பாக இருக்கட்டும், தோரம் பருப்பாக இருக்கட்டும், அல்லது சமையல் எண்ணெயாக இருக்கட்டும், அனைத்திலுமே ஊழல் என்பது இருக்கிறது. ஆனால் பொது விநியோக திட்டத்திலே இன்றைக்கு வழங்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய 2 கோடி குடும்ப அட்டையிலே சரிபாதி குடும்ப அட்டைகளை முன்னணி இல்லாத குடும்பங்கள், அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் என்கிற அடிப்படையில் பிரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்து குடும்பங்களுக்கு அட்டைகளுக்கு உண்டான பொருட்களை முழு அளவு வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் அரசு இலவசம் என்ற பெயரில், குறிப்பாக பட்டாசு, இப்போ வரப்போகிறது தீபாவளி, பட்டாசு எவ்வளோ கொள்முதலில் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க. மலிவு விலையிலே பட்டாசு கொண்டு போய் கொடுக்கணும், பட்டாசு லைசன்ஸ் வாங்கி விற்கணும். ஆனால் அரசு பல கோடி ரூபாய்க்கு ஒரு பெரும் முதலாளியிடம் பட்டாசு வாங்குது, அதில் கொள்ளை நடக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ஊழல் பற்றி பேசும்போது ஒரு நிலையிலையுமே இதோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். பல கோடிகள் அப்படின்னும் போது பொது விநியோகம் ஒரு பக்கத்தில் பிரச்சனை அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கான ஒரு சீருடை அப்படின்னு வரும்போது அதிகப்படியான மாணவர்களுக்கு இலவசமான வழங்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் சீருடையில் கூட அரசு வந்து சரியான முறையில் வழங்கலை, அதுலேயும் அதிகப்படியான ஊழல் நடந்துட்டு இருக்குங்கிறத கேள்விப்படுறோம். அதாவது சமூக நலத்துறையின் கீழே இருக்கக்கூடிய தையல் கூட்டு சங்கங்கள் ஒரு 87 சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இது குறிப்பாக பெண்களுக்கு வேலை கொடுப்பதற்கான ஒரு பயிர் நிலையம். ஒரு 500 பெண்கள், 600 பெண்கள், 700 பெண்கள் தையல் மிஷினை வச்சுக்கிட்டு வீட்டில் தையல் செஞ்சு பிழைக்கக்கூடிய சிறு பொருளாதார வசதி உற்பத்தி அவங்களை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மகளிர் கூட்டுறவு அமைப்புகள். குறிப்பாக இந்த தையல் கூட்டுறவில் ஆண்களுக்கான பேண்ட் ஷர்ட்டு, பெண்களுக்கான சுடிதார் ஐட்டம்ஸ், சிறு குழந்தைகளுக்கான ஆடைகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு 75 சென்டிமீட்டரு 85 சென்டிமீட்டர் பாவாடை தைக்கணும்னு சொன்னால் அதில் 75 சென்டிமீட்டர் தான் துணி வருது. 4 ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் கொடுக்கணும், 4 செட்டு கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் 2 செட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. 3வது செட்டு கட்டிங்கில் போகல. 75 சென்டிமீட்டர் பாவாடையை 5 சென்டிமீட்டர் மடித்து தைச்சிங்கன்னா அதில் 70 சென்டிமீட்டர் தான் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பள்ளி குழந்தைகளுக்காக ஒரு 300 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய இந்த துணி எங்கே போகிறது? இது மிகப்பெரிய எல்லா மாவட்டங்களிலும் இந்த தையல் கூட்டு சங்கங்களுடைய நேரடி கட்டிங் சென்டர் என்பது கிடையாது. அந்த சட்டை தைப்பதற்கான கட்டிங் சென்டரோ அல்லது பாவாடை தைப்பதற்கான கட்டிங் சென்டரோ கிடையாது. இது தனியாரிடம் இருக்கிறது. அந்த கட்டிங் சென்டரில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. அதுக்கான மிகப்பெரிய பணம் செலவிடப்படுகிறது. இது ஏன் கூட்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்த முடியாது? பெண்களுக்கான வேலைவாய்ப்பு என்று சொல்கிற போது நீங்கள் பெண்கள் நடத்தக்கூடிய கூட்டு நிறுவனங்களில் கட்டிங் சென்டர் போட்டு அது மிஷின் கட்டிங் செய்து அவர்களுக்கான சிறிய தொகையை கொடுத்து அதை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பேக்கில் வைக்கக்கூடிய லேபிள், எல்லா சட்டையிலும் லேபிள் வைக்கிறாங்க. லேபிள் வந்து ஒரு 10 காசு தான். அது விலையுடைய பட்டன், நூல், இதில் கொள்முதல் என்பது மிகப்பெரிய கொள்ளை. ஒரு 500 மீட்டர் 1000 மீட்டர் வந்து நூல் கண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை அளந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர் இருக்காது. 1000 மீட்டர் என்று இருக்கும், 500 மீட்டர் தான் இருக்கும். பட்டனில் ரொம்ப மோசடி, அது லேபிளில் மோசடி. இது குறிப்பிட்ட நான் ஒரு நிறுவனத்தை கூட பேர சொல்ல முடியும். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசு துறை சொல்கிறது. அது என்ன நியாயம் இருக்குது? அதில் ஊழல் நடக்கலைன்னு சொல்ல மறுக்க முடியுமா அரசாங்கம்? இது சமூக நலத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல். குறிப்பாக நீங்கள் பொது விநியோக திட்டத்தில் ஏற்கனவே சொன்னீங்க. பொங்கல் வரும்போது பொங்கலுக்கான கரும்பு விநியோகம், பச்சரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஏற்கனவே இருந்த அரசு பொங்கலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 100 ரூபா கொடுப்பாங்க, அரிசி 1 கிலோ கொடுப்பாங்க, சர்க்கரை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு
500 நோட்டு செல்லாதுன்னு அறிவித்த பிறகு காசு இல்லை. அதுக்கு பதிலாக முந்திரி திராட்சை ஏலக்கான்னு சொன்னாங்க. முந்திரி திராட்சை ஏலக்காய் 30 ரூபா. கரும்பு ஒரு நமக்கு பெரிய மரம் வாங்கினாவே நமக்கு பெரிய துண்டு வாங்கினாவே 15 ரூபா 20 ரூபா வாங்க முடியும். ஆனால் 2 அடி துண்டு 15 ரூபா, 2 அடி துண்டு 15 ரூபா, அப்போ 45 ரூபா. நமக்கு கிடைக்க வேண்டிய 100 ரூபாவில் 45 ரூபா கொடுத்துட்டு 55 ரூபா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி என்பது 25 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசிக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. சர்க்கரை 42 ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 1,83,00,000 குடும்ப அட்டைகளுக்கு ஏறக்குறைய 216 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு சர்க்கரை 42 ரூபா, அரிசி 25 ரூபா, முந்திரி திராட்சை ஏலக்காய், இதில் என்ன அளவுக்கு கொள்ளை? இதில் முறைகேடு நடக்கலன்னு அரசை மறுக்க முடியுமா? இந்த முறைகேடுகள்லாம் தடுத்து நிறுத்தினா அரசாங்கத்துடைய நிதி ஆதாரங்களை பெருக்க முடியும். ஆனால் அரசு இது மாதிரி இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. கண்டிப்பாக சார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஊழல் பட்டியல் இன்னும் அப்படியே அதிகரிச்சுட்டே இருக்கும் போல இருக்கே. இப்போது பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது கூட ஒரு குடவுன் அந்த மாதிரியான இடங்களில் கூட நிறைய லிமிட்டேஷன்ஸ் வரையறை இருக்குது. இங்கே தான் வாங்கணும், இதை தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட செயல்படுதுங்கிறத பார்க்குறோம். அதன் மூலமாகவும் அதிகப்படியான ஊழல் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்களேங்க. அதாவது விவசாயிகளை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். விவசாயிகள் எதிர்பார்ப்பு விவசாயிகளுக்கான கருவிகள் தேவை. நீங்கள் டிராக்டரு, உழவு இயந்திரம், அதன் அடவு இயந்திரம், அறுவடை இயந்திரம், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் கூட்டுறவு நிறுவனம் மூலமாக இது விநியோகிக்கப்படுகிறது. அதையெல்லாம் பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய இடம் இல்லை என்பது இல்லை கிராமங்களில். இப்போதும் அதில் மிகப்பெரிய அந்த பொருட்கள்லாம் வாங்குகிற போது அந்த இயந்திரங்கள்லாம் வாங்குறது பராமரிக்கப்படாமல் பல கோடி ரூபாய் ஊழலின் காரணமாக அதையெல்லாம் ஒரு காய்லாங்கடையில் போடுற அளவுக்கு தான் அது இப்போ போய் நிற்குது. அதே நேரத்தில் கிராமங்களில் அதாவது ஐசிடிபின்னு சொல்ல முடியும், கட்டடங்கள் கிடங்குகள் கட்டுவதற்கான மிகப்பெரிய அனுமதி என்பது அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யுது. அப்படி ஒதுக்கீடு செய்கிற போது அதில் ஃபிட்டிங்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபிட்டிங்காக இருக்கட்டும், அதில் ஃபேனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய தளவாடங்களாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமான பொருளை இந்த நிறுவனத்தில்தான் வாங்க வேண்டுமே கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு கட்டட அனுமதி என்று சொன்னால் அதில் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கமிஷன் போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மோசடி நடக்குது. அது எப்படி சரியாக இருக்கும்? ஸோ இப்போ இப்படி எல்லா நிலையிலுமே இந்த மாதிரியான எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அப்போ எதை சரி பண்ணுவாங்க, எப்படி நடக்கும்? அப்போ இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு மூலமாக இதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கறது இல்லையா? இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி குரல் எழுப்புறது இல்லையா உங்களோட சம்மேளனம் மூலமாக? கூட்டுறவை பாதுகாப்போம்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம். இல்லை முறைகேடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம். அரசு நடவடிக்கை எடுக்கணும்ல. இது செயல்படாத அரசாக இருந்தால் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலலாம் சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் இப்போ கம்ப்யூட்டர் வந்தாச்சு. கணினி குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபா 30,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் கூட்டுறவு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே கணினிமயமாக்க போகிறோம் என்று எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஏஎம்சின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மந்த்லி, அதாவது மாதாந்திரத்துக்கு 4,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு ஏஎம்சின்னு அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறாங்க. ஒரு 4,500 சொசைட்டியில் இப்படி மாதத்திற்கு 4,000 ரூபா 5,000 ரூபான்னு சொன்னால் 12 மாதத்துக்கு 60,000 ரூபா ஆகிடுச்சு. 2 கம்ப்யூட்டர் வாங்கிடலாம். இப்படி அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்கிற அடிப்படையில் கூட்டுறவு நிறுவனங்களுடைய பணம் என்பது கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த கணினிமயமாக்குகிறோம் என்று சொல்லி கணினிகளை விநியோகம் செய்து அதை நாங்கள் பராமரிக்கிறோம் என்று சொல்லி அதில் பெருந்தொகையை தனியார் கொள்ளையடிப்பதற்கான மிகப்பெரிய கதவை திறந்து விட்டிருக்கிறார்கள். அது மாதிரி பல இடத்துல சொல்ல முடியும். அது கட்டுவதில் என்பது சாதாரணமாக இப்போது ஆன்லைனில் கோனி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாக்கு வியாபாரம் நடக்குது. நீங்கள் ரேஷன் கடையில் கூடிய சாக்கு கொண்டு போய் 18 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய ஆன்லைனில் நாங்கள் ஏலம் போடுகிறோம் என்று ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் உருவாக்கி 8 ரூபாய்க்கும் 9 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருக்கிறாங்க. நான் 18 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சாக்கு கோணிப்பை நீங்கள் 8 ரூபாய்க்கு தானே ஏலம் போகுது. அதில் வரக்கூடிய பணம் யாருக்கு போகுது? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் நடக்கக்கூடிய ஊழல் என்பதும் முறைகேடுகள் என்பதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு
கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி மக்களுக்கு சேவை செய்கிற பல பணிகளை இந்த அமைப்பு எப்படி செஞ்சிட்ருக்கு, அதில் இருக்கிற ஊழியர்கள்லாம் எவ்வளோ தூரம் கடுமையாக உழைக்கிறாங்க. ஆனால் ஒரு நிலையிலையும் மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எந்த ஒரு சலுகையினாலும் அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஊழல் எவ்வளோ தூரம் மலிந்து போயிருக்கு, ஒரு கட்டங்கள்லையும் அது விரிவடைஞ்சிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி மக்களோட தேவை என்னவா இருக்கு, ஊழியர்களோட ஒரு பிரச்சனைக்கு யார் குரல் கொடுப்பாங்கன்றதை காத்து எதிர்நோக்கி இருக்காங்க. இந்த மாற்றம் ஏன் நமக்கு தேவைப்படுதுன்னு உங்களுடைய பார்வையில் பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தினக்கூலி என்று ஒரு சின்ன நூல் அண்மையில் வந்திருக்கிறது. தருமபுரியில் இருக்கிற மதி பப்ளிகேஷன்ஸ் அந்த சிறு நூலை வெளியிட்டிருக்கிறது. நூலும் சிறியது. அந்த நூலை எழுதியிருக்கிற ஆசிரியரின் வயதும் மிக குறைந்தது. 22 வயது மட்டுமே நிரம்பியிருக்கிற அறிவழகன் என்னும் பொறியாளர் அந்த நூலை தந்திருக்கிறார். அதில் அவர் இந்த சமூகத்தில் பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள் வாழ்வில் காணும் வலிகளை பதிவு செய்திருக்கிறார். ஏன் வயது குறைவானது என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நீண்ட அனுபவத்தில் இந்த உலகை பார்த்து பெறக்கூடிய அனுபவங்களை ஓர் இளம் வயதில் ஓர் இளைஞர் அந்த எண்ணங்களை தன்னுடையதாக கருதி அந்த வலியை தன்னுடையதாக பாவித்து அந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய செய்தி. இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு விதமான மனிதர்கள் பல்வேறு விதமான தொழில்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் அவரவர் வலியை அவரவர் துயரத்தை எண்ணி பார்க்கிறோமே அல்லாமல் நமக்கும் கீழே இருப்பவர் கோடி என்று அவர்களின் துயரங்களை நமக்கு நினைத்து பார்க்க தேட நேரமில்லாமல் இருக்கிறது. இந்த தினக்கூலி என்கிற அந்த சின்ன நூலில் தள்ளுவண்டி தள்ளி கொண்டு போகிறவர்கள், ஐஸ் விற்கிற இளைஞர்கள் அல்லது கொஞ்சம் பெரியவர்கள், ஒரு உணவகங்களில் அந்த உணவுகளை கொண்டு வந்து தருகிற சப்ளையர் அல்லது சர்வர் என்று சொல்லுகிறோமே அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள், சந்தையில் வேலை பார்க்கிறவர்கள் என்று இப்படி பல்வேறு விதமான தொழில்களில் இருக்கிற அடித்தட்டில் உழைக்கிற மக்களை பற்றிய செய்திகளை இந்த நூல் நமக்கு தருகிறது. இவர்களையெல்லாம் நமக்கு தெரியாது என்பதில்லை. நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம். உணவகத்தில் அந்த உணவுகளை கொண்டு வந்து தருகிற அந்த இளைஞர்களை, மேசை துடைக்கிற அந்த சிறுவர்களை நம்மில் யார்தான் பார்த்ததில்லை? எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை, அவர்கள் வாழ்க்கையின் வலியை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. நாம் ஒன்றும் அவர்கள் மீது அன்பு இல்லாதவர்களோ பரிவு இல்லாதவர்களோ இல்லை. ஆனால் அவர்களின் வாழ்க்கையை தேட வேண்டும் என்று நமக்கு தோன்றியதில்லை. இந்த இளைஞருக்கு தோன்றியிருக்கிறது. எத்தனை துயரமானது வாழ்க்கை என்பதை இவர்களை பற்றி படிக்கிற போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெரும்பான்மையாக உயரத்தில் இருக்கிறவர்களை, புகழ்பெற்ற திரைப்பட நடிகர்களை, புகழ்பெற்ற அரசியல் தலைவர்களை பார்த்து அவர்களை பற்றி பேசுகிற, அவர்களுக்காக கவலைப்படுகிற நாம் குனிந்து பார்த்தால் கூட கிடுகிடு பாதாளத்திலே இருக்கிற இந்த மக்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதல் தான் இந்த புத்தகம் என்று சொல்லலாம். குறிப்பாக என்ன சார் என்ன சாப்பிட்றீங்க என்று ஒரு கட்டுரை தொடங்குகிறது. என்ன சார் என்ன சாப்பிட்றீங்க என்கிற அந்த கேள்வியிலிருந்தே அவர் யார் என்று நமக்கு புரிகிறது. ஒரு உணவகத்திற்கு போனால் ஒவ்வொரு உணவின் மேசையின் அருகிலும் வந்து ஒருவர் நம்மை பார்த்து என்ன சாப்பிட்றீங்க, என்ன இருக்குது, என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நாம் அவற்றுக்கான பதில்களை சொல்கிறோம், கொண்டு வந்து தருகிறார். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றிய ஒரு சின்ன செய்தி 3 பக்கங்கள் 4 பக்கங்களில் தான் ஒவ்வொரு வாழ்க்கை முறை பற்றியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து உட்கார்கிற இடத்தில் கேட்கிறார். வந்தவுடனே அவர்கள் என்ன இருக்குது என்று கேட்கிறார்கள். இவர் வரிசைப்படுத்தி அடுக்குகிறார். மீன் பொரியல் இருக்குது, மட்டன் ஃப்ரை, சுக்கா ஃப்ரை என்று வரிசையாக அடுக்குகிறார். சரி, இதை கொண்டு வாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். முதல்ல 2 கொத்து கொடுத்துருங்க. கொத்து என்றால் கொத்து கறி, புரோட்டா.
கொண்டு வந்துருங்க என்ற உடனே சரி என்று இங்கேருந்தே ஒரு குரல் கொடுக்கிறார். மாஸ்டர் 2 கொத்து என்று சத்தமாக குரல் கொடுக்கிறார். அதற்குள் பக்கத்து மேசையில் அடைக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்கிறார். ஆம்லெட் என்கிறார்கள். ஒரு ஆம்லெட் என்று ஒரு சத்தம் போடுகிறார். பிறகு அதை எடுப்பதற்காக உள்ளே போகிறார். அப்போது கொத்து மட்டும் தயாராக இருக்கிறது. எடுத்து கொண்டு வந்து இவர்களுக்கு பரிமாறுகிற வேளையில் அவர்கள் கேட்கிறார்கள், எவ்வளவு நேரம் ஆச்சு? சரி, கொத்து வந்துருச்சு, எங்கே மீன் குழம்பு, எங்கே மட்டன் ஃப்ரை, எங்கே, இதோ வரேன் என்று ஓடுகிறார். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற போது அடுத்தவர் சாம்பார் கொண்டு வாங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஓடி போய் சாம்பார் பக்கெட்டை எடுத்து கொண்டு வந்தால் சாம்பார் கேட்டது அந்த டேபிளில், நான் மீன் குழம்புல கேட்டேன் என்கிறார். மறுபடியும் மீன் குழம்புக்கு போகிற போது அந்த அடுக்கடையில் நிற்கிறவர் சட்டென்று 2 குவளை தண்ணீரை குடிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறார், என்ன இவ்வளவு தாகமாக? இல்லை, தாகம் இல்லை, பசி. காலையில் சாப்பிட்டது. நாஷ்டாவில் ஆரம்பிக்கிற நம்மளோட வாழ்க்கை ராத்திரி 11 மணிக்கு பாத்திரம் கழுவி முடிய போகுது வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். 4 மணிக்கு தான் சாப்பிட முடியுது. எல்லார் பசியும் நம்ம தீர்க்கிறோம், ஆனால் நம்ம பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த பசிக்கு தான் தண்ணியை குடிச்சுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற போது உண்மையாகவே நமக்கு துயரமாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கை இப்படியெல்லாம் பறந்துபட்டு கிடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனாலும் உணர்ந்திருக்கிறோமா என்று சொல்ல முடியவில்லை. எல்லா உணவகங்களில் பணியாற்றுகிற எல்லா ஊழியர்களும் இத்தனை பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று இதற்கு பொருள் இல்லை. உணவகங்களில் பல வகைகள் இருக்கின்றன. சில உணவகங்களில் அந்த ஊழியர்கள் கவனித்து கொள்ளப்படுகிற விதம் நன்றாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவை மிகச் சிலதான் என்பதை நாம் அறிய வேண்டும். மிக பெரும்பான்மையான உணவகங்களில் வேலை பார்க்கிறவர்கள், மேசை துடைக்கிற சிறுவர்கள், இவர்களின் வாழ்க்கையெல்லாம் அன்றாட போராட்டமாகத்தான் இருக்கிறது. மாலை 4 மணிக்கு மிச்சப்பட்ட உணவை எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் உண்ணும் வேளையில் 2 பேர் உள்ளே வருகிறார்கள். எதுவும் சாப்பிட்றதுக்கு இருக்கா என்கிறார்கள். இல்லை சார், ரொம்ப லேட்டு. என்னையா சாப்பிட்டுக்கிட்டே ஒன்றும் இல்லைங்கிறீங்க? இது மிச்சப்பட்ட சாப்பாடு சார், உங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அவர்கள் உண்டு முடிப்பதற்குள் ஒரு குரல் கேட்கிறது, சரி சாப்பிட்டீங்கல்ல, போய் முதன் நின்றுட்டு இருக்காமல் வேலையை பாருங்கள், ராத்திரி சாப்பாடு தயார் பண்ணணும் என்று தொடங்குகிற அந்த குரலினுடைய அதிகாரம் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து காய்கறிகளை வெட்டத் தொடங்கி அந்த உணவகத்துக்கு வேண்டியான உணவுகளை எல்லாம் செய்து காலையிலே கொஞ்சம் உண்டதற்கு பிறகு மதியம் 4 மணிக்குத்தான் மதிய உணவுக்கு வந்தவர்களெல்லாம் வெளியேறிய பிறகு, கூட்டம் குறைந்த பிறகு கொஞ்சம் சாப்பாடு, அதற்கு பிறகு மறுபடியும் இரவு வேலைக்கு பிறகு கடைசியாக புறப்படுவதற்கு முன்பு, அதுவும் அந்த பாத்திரங்களை எல்லாம் முழுக்க கழுவி வைத்துவிட்டு புறப்படுகிற போது 10 மணிக்கு மேலாகிறது. அந்த 10 மணி 11 மணிக்கு பேருந்துகள் கிடைப்பதில்லை. எங்கோ வருகிற போகிற லாரிகளை, வேறு கார்களை கை நிறுத்த சொன்னால் ஒரு 100 கார்கள் கடந்து போகிற போது 1, 2 அந்த லாரிகள் நிற்கும். அதில் வீட்டுக்கு போய் சேருகிற நேரத்தில் இரவு 11 மணியை தாண்டி இருக்கும். பிள்ளைகள் தூங்கியிருப்பார்கள். வாரத்தில் ஒரு நாள் லீவ். அந்த ஒரு நாள் லீவில் தான் பிள்ளைகளை பார்க்க முடியும். காலையில் பிள்ளைகள் விழிப்பதற்குள் புறப்பட்டு இரவு தூங்கியதற்கு பிறகு திரும்ப வருகிற அந்த வாழ்க்கை முறை. மனைவி விழித்திருப்பார். அவருக்கும் பல கோபங்கள் இருக்கும், பல கோரிக்கைகள் இருக்கும். எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த வாழ்க்கை அமைந்து கிடக்கிறது என்று சொல்லுகிற அந்த பகுதி இவ்வளவும் எதற்காக என்று ஒரு கேள்வியை கேட்கிறது. வேறொன்றுமில்லை, ஒரு நாள் இந்த வயிற்றை கழுவுவதற்காக. உண்பதற்காகவே சமைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்கள் உண்பதற்காக சமைக்கிறார்கள். மற்றவர்கள் உண்ட பின்பு மிஞ்சினால் உண்கிறார்கள். இவர்களினுடைய வேலையே மற்றவர்களுக்கு உணவு வழங்குவது. ஆனால் இவர்களுக்கு உணவெடுத்துக்கொள்ள நேரமில்லாமல் தவிப்பது என்று இப்படி தினக்கூலிகளாக, அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே, தினக்கூலிகள். அன்றாடம் வேலை செய்தால்தான் வருமானம். அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தரப்பினரும், பறை அடிக்கிறவர்கள், தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு போகிறவர்கள், எல்லோருக்குமே அன்றைக்கு உழைத்தால்தான் அன்றைக்கு சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் வருகிற அந்த வருமானம். மாத ஊதியம் என்பது வேறு, வாரந்தோறும் வழங்கப்படுகிற ஊதியம் வேறு. இவர்களுக்கு அன்றன்று வேலை செய்தால் அன்றன்று கூலி வரும், அன்றன்று வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்கிற அந்த நிலை. அப்போது எண்ணி பார்த்தால் தினக்கூலி என்பது ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு
ஒரு அலுவலகத்தில், அரசு அலுவலகத்தில், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் உடல் நலமில்லை என்றால் இன்றைக்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம். பல நிறுவனங்களில் அதற்கான ஊதியத்தை பிடிக்க மாட்டார்கள், பிடிக்கிற நிறுவனங்கள் உண்டு. ஆனால் இவர்களுக்கு வேலைக்கு போனால் கூலி, இல்லையானால் இல்லை என்கிற நிலைதான். எனவே தினக்கூலிகளாக வாழ்கிற மக்கள் நம் நாட்டில் எவ்வளவு பேர் என்றால் அவர்கள் 30% மேலாக இருக்கிறார்கள். அன்றாட கூலிகள், தினக்கூலிகள். அவர்களுடைய எண்ணிக்கை பல கோடிகளில் வருகிறது என்பது நம் நாடு இன்னமும் பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை, பொருளாதார சமத்துவம் வரவில்லை, உழைக்கிறவர்களுக்கான ஊதியம், உரிய ஊதியம் வந்து சேரவில்லை என்பதை எல்லாவற்றையும் தான் உணர்த்துகிறது. வேறு நாடுகளில் சமைக்கிறவர்கள் இல்லையா, வீட்டை சுத்தப்படுத்துகிறவர்கள் இல்லையா? எல்லா வகையினரும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களினுடைய ஊதியம் கூடுதலாக இருக்கிறது, உழைக்கும் நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளையும் இந்த புத்தகத்தை படிக்கிற நாம் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. நாளுக்கு நாள் நாம் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளின் உணவு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைகள் உணவு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சவால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உணவு அளிப்பு தான். இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, என் குழந்தைக்கு வந்து சாப்பிடவே மாட்டேங்குது, என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, என் குழந்தைக்கு எது கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, பசி எடுக்கிறதுக்கு டானிக் கொடுங்க சார், பசி எடுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்றது. ஸோ அப்போ என்னென்னா, இயற்கையாக எந்த இயற்கையும் தவறு செய்யாது. இப்போ பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பசின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த பசியை அறிஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணுன்றதை நம்ம அதுக்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சரியாக செய்யாத போது குழந்தைகள் வந்து சரியான உணவு எடுத்துக்காமல் குறைந்த எடையாவோ இல்லை உடல் எடை அதிகமாகவோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதுவே பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பெல்லாம் வருது. ஸோ அப்போ குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்குன்னு ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 6 months அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குழந்தைய வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும், அதாவது வந்து 6 மாதம் வரைக்கும் அசடு கூட குழந்தைய வளர்த்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு வந்து குழந்தைக்கு எதுவுமே தேவையில்லை. அது ஒரு 16 to 18 மணி நேரம் தூங்கும், தேவையான போது தாய்ப்பால் குடிக்கும். ஸோ இந்த தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே 6 மாதம் தண்ணி கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதுதான் உலக சுகாதார மையம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தை அழுதாலே நம்ம என்ன பண்ணிவிட்டோம்னா, பால் பத்தலை, உடனே என்ன பண்ணுவோம், பசும்பால் கொடுப்பாங்க, இல்லை தண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் விற்கிற இந்த பேக்கெட் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கலக்கி கொடுக்குற அந்த பவுடர்ஸு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய தவறு. 6 மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு உணவும் தேவையில்லை, தண்ணி கூட தேவையில்லை. இது பேர் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாலே போதும். அடுத்த 6 மாதம், அதாவது 6 மாதத்துலேருந்து அதுக்கப்புறம் தாய்ப்பால் கூட இணை உணவுகள் என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, திருப்பி நம்ம வந்து மார்க்கெட்ஸில் விற்கிற அந்த பேக்கெட் ஐட்டம்ஸு, அந்த பால் பவுடர்ஸ், இதை தான் கண்டிப்பாக தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக இணை உணவுகள் பார்த்திங்கன்னா, நமக்கு பெஸ்ட்டு இணை உணவு பார்த்திங்கன்னா அரிசி தான். இப்போ நம்ம அரிசி வந்து எப்படி, ஏன்னா நமக்கு அரிசியில் வந்து அலர்ஜிஸ் வந்து ரொம்ப கம்மி. இதே நீங்கள் வீட்டோ இந்த கோதுமையெல்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அலர்ஜி வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 6 மாதத்துக்கு அப்புறமாவது பசும்பால் கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசும்பால் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, மினிமம் 1 இயர்க்குள்ளே பசும்பால் கொடுக்கக்கூடாது. இயற்கையான இதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பசும்பால் பசுமாட்டு கண்ணுக்குட்டிக்கு இயற்கை, நமக்கு இயற்கை கிடையாது. எந்த ஒரு பாலூட்டியும் தன்னுடைய இனப்பாலை தவிர வேறு எந்த இனப்பாலையும் குடிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் கழுத பால் தான் குடிக்கும், பசுமாடு பால் தான் குடிக்குமே தவிர, மனிதன் தான் நம்மளுடைய பாலை விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாய்ப்பாலை வந்து நிறைய பேர் உதாசீனப்படுத்தி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸு, கவு மில்கெல்லாம் நிறைய கொடுத்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அப்போது தன்னுடைய இனப்பாலை குடிக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். வேறு எந்த பாலையும் நீங்கள் 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது.
ஏன்னா அப்படி கொடுக்கும்போது ஒவ்வாமை அலர்ஜி அதிகமாகும். பசுமாட்டு பார்த்திங்கன்னா அது வந்து அதோடைய ஸ்பீசிஸே வேறு. அதாவது வந்து அது 30 வருஷம் வாழக்கூடிய விலங்கு. நம்ம வந்து ஒரு 60-70 வருஷம் வாழுவோம். நம்ம 2 கால் அது 4 கால் பிராணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துலேருந்து தான் அந்த பால் வந்து உற்பத்தி ஆகுது. அதுடைய மரபு சார்ந்த விஷயங்கள் தான் அந்த தாய்ப்பால், அதாவது அந்த பசும்பாலுக்கு இந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டி அதை நம்ம குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் தாய்ப்பாலே போதுமான இது. நீங்கள் இணை உணவுகள் மட்டும் ஆரம்பித்தா போதும். இதெல்லாம் இணை உணவுகள்லாம் அரிசி, உங்கள் பழங்கள், ஆப்பிள், அப்புறம் உங்கள் வந்து கேரட்டு, பீட்ரூட், காய்கறிகள் இதெல்லாம் வேக வச்சு கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இணை உணவு. அதை நீங்கள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இணை உணவுகள் சேர்க்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணால் சர்க்கரை, உப்பு போடுவாங்க. சர்க்கரை, உப்பு குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட்டுன்ற சென்சேஷன் வரத்துக்கே நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட்னா என்னன்னே தெரியாது. அது அப்படியே விழுங்கும். அது அப்படியே சாப்பிட்டோன்னா அப்படியே விழுங்கும், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிப்போம், ஐயோ இது குழந்தை எப்படி சாப்பிடும் அப்படின்னு நினச்சிட்டு சர்க்கரையும் உப்பையும் நிறைய போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா, பிற்காலத்தில் இது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சுகரு, பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். ஸோ குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் சர்க்கரையும் உப்பையும் கொடுக்கவே கூடாது. உடனே சர்க்கரை கொடுக்கக்கூடாதுன்னா உடனே எங்ககிட்ட கேட்பாங்க, பனை வெல்லம் கொடுக்கலாமா சார், இல்லை கருப்பட்டி வெல்லம் கொடுக்கலாமா? எந்த ஒரு உணவுகளும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழங்கள், காய்கறிகள், கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்கள் கொடுக்கலாம். சில பேர் என்ன கேட்பாங்க, சத்து மாவு கொடுக்கலாமா சார்னுவாங்க. கண்டிப்பாக சத்து மாவு கொடுக்கக்கூடாது 1 வயசுக்குள்ளே. ஏன் அப்படின்னா எல்லா மாவையும் சேர்ந்து அரைக்கும் போது அது செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 6லேருந்து 1 வயசு வரைக்கும் இந்த இணை உணவுகள், இந்த மாதிரி காய்கறிகள், இது பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8 மாதத்துக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயிர் மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா, தயிரும் கேழ்வரகும் சளின்னுவாங்க. சளி பிடிச்சிக்கு சார், தயிர் கொடுத்தா சளி பிடிக்க. கண்டிப்பாக அது பண்ணவே பண்ணாது. தயிர் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. பாலாக சாப்பிட்றத விட தயிராக சாப்பிட்றது ரொம்ப புத்திசாலித்தனம். அதனால தான் தயிர் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கும், டைஜஷன் ரொம்ப நல்லா ஆகும். ஸோ 8 மாதத்துக்கு அப்புறம் தயிர் கொடுக்கறத ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக கொடுக்குற டயட்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, குழந்தைங்களுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா வயிறு வந்து ரொம்ப சின்னது, அதோடைய பசியே வந்து சின்னதாக. நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் எமோஷ்னல் ஈட்டர்ஸ். நமக்கு வந்து பிடிச்சா சாப்பிடுவோம், பிடிக்கலாம் சாப்பிடுவோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம சாப்பிட்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்போம். அது பசிக்குதோ இல்லையோ நம்மளாக கொடுக்கணும். அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க கொஞ்சம் நெஞ்சம் சாப்பிட்டு கூட சாப்பிடாமல் போயிடும். அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தாலே குழந்தைங்க சாப்பிடாது. அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக கொடுக்க பழகுங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஊட்டுவாங்க. அது மாதிரிலாம் ஊட்டவே கிடையாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது, சாப்பாடு ஊட்டக்கூடாது. நீங்கள் ஊட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அதை வாயிலே வச்சு துப்ப தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெருமளவில் இந்த பால், பிஸ்கெட்ஸ் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற உணவில் நீங்கள் பால் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த பாலை மட்டுமே சாப்பிட்டுட்டு குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன இதுன்னா, பால் தானே சார் ரொம்ப அற்புதமான உணவு, எல்லாருமே அதுதானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பாலை விட மற்ற உணவுகள் தான் ரொம்ப சிறந்த உணவு. ஏன்னா நீங்கள் பால் கொடுக்கும்போது இந்த 1 வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதை செரிமானம் பண்ணுற என்சைம், லாக்டேஸ்ன்ற என்சைம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொடுக்குற பால் வந்து செரிமானம் சரியாக பண்ண முடியாது குழந்தையால். ஸோ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படலாம். அதே நேரத்தில் நீங்கள் நைட்டில் கொடுக்குற பால் பார்த்திங்கன்னா மேல் வயிற்றில் தங்கி அது என்ன ஆகும்னா, இப்போ எப்படி நீங்கள் மாவு நைட்டில் வச்சிங்கன்னா புளிக்குதில்ல, ஒரு தயிர் பாலை வச்சா தயிர் மாதிரி தெரியுதுல்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து மேலே வந்து தயிர் மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும். மாவு வச்சிங்கன்னா எப்படி பொங்கி மேலே வருதோ, அந்த மேல் வயிற்றில் இருக்கிற பால் வந்து தயிராக திரிஞ்சு மேலே வந்து நுரையீரலில் சளியாக கட்டும். நிறைய குழந்தைங்க வாமிட் எடுக்கும்போது ஒரு மாதிரி திரியாக புளிச்ச வாசனை அடிக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய சளி பிடிக்கும். ஸோ பாலை வந்து நைட்டில் கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பிஸ்கெட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன் சார் பிஸ்கெட் கொடுக்கக்கூடாதுன்னா, பிஸ்கெட்டில் என்ன கலந்துருக்கோன்னா மைதா, டால்டா, சர்க்கரை, இது 3மே வந்து மிகப்பெரிய கெடுதல். மைதா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயிறை வந்து மந்தப்படுத்திடும். அதனால தான் வந்து மைதா பொருள் எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்து. ஸோ பிஸ்கெட், பால், சாக்லேட்ஸ் இது 3த்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு தேவையான டைமில் கொடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து பசி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அவங்களுக்கு பசிக்கிற டைமில் நீங்கள் கொடுத்தா போதும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஊட்டக்கூடாது குழந்தைங்கள. அதே நேரத்தில் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா,
நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து இப்போ நீங்கள் சின்ன சின்ன இட்லி, சின்ன சின்ன தோசை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சாதாரண பென்சிலையும் உங்கள் குழந்தைகிட்ட காட்டிட்டு ஒரு பொம்மை போட்ட பென்சில் காமிச்சிங்கன்னா குழந்தை பொம்மை போட்ட பென்சிலை தான் விரும்பும். அது மாதிரி தான் உங்கள் ஃபுட்லேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்ரோச்சை மாற்ற வேண்டியது இருக்கும். கலர் கலராக நீங்கள் கேரட்டு தோசை இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்கள் குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் சாப்பிடாது. அதே நேரத்தில் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கம்பல்சரியாக டிவி போடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபோன் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா குழந்தைக்கு வந்து அந்த சாப்பாட்டு மேலே கவனத்தை விட அந்த செல்ஃபோன் மேலேயோ டிவி மேலேயோ தான் கவனம் அதிகமாக போகும். அதே நேரத்தில் குழந்தைகள் சாப்பிடும் போது நீங்களும் அவங்களுக்கும் வந்து ஒரு தட்டில் போட்டு நீங்கள் கொடுங்க. அவங்க கீழே சிந்தினா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட பழகுங்க. நீங்கள் ஊட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது. ரெண்டாவது வந்து ஸ்நாக்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்னா இந்த ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா சிப்ஸு, பிஸ்கெட்ஸு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதுதான் நம்ம ஸ்நாக்ஸ் நினைக்கிறோம். இப்போ நம்மளுடைய பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முறுக்கு, ஓட்டை வடை, அப்புறம் வந்து கடல உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல உருண்டை, எள்ளுருண்டைலாம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு. இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப். இதே நீங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸு, இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸு, அது ரொம்ப வந்து நிறைய ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்மெல் வரத்துக்கெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் போடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து ஸ்நாக்ஸை வந்து நம்ம வந்து பெருமளவில் வந்து தவிர்க்கணும். வீட்டிலே செஞ்ச ஸ்நாக்ஸை தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பழக்கமாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயோ இல்லை கடைங்களையோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பழக்கமாகிடும். ரெண்டாவது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறதோ வெளியில் வாங்கி கொடுக்குற ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம் அது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும் போது கொடுக்கணும். அதே நேரத்தில் குழந்தைங்க நிறைய நேரம் விளையாடினா தான் பசி எடுக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பிடும் போது நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ரிவார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கிச்சன்லேயும் கூட குழந்தைங்களை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி இதை நீ போடுமா, இதை நீ காய்கறி வாங்கிட்டு வரும்போது வாங்க வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது நம்ம செஞ்ச உணவுன்றதுனால அது சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் குழந்தைகள் வந்து நல்ல உணவு சாப்பிடும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும், நல்ல உடல் எடையும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தினா இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். உண்மையும் வாய்மையும் ஒன்றுதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. இன்னமும் கூட எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. உண்மை வேறு, வாய்மை வேறு. வாய்மை என்பது பிறருக்கு தீங்கு இல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒன்றிற்கு பெயர். யாருக்கும் எந்தவித கெடுதியும் வராது இந்த வார்த்தையினால் என்கின்ற அந்த உறுதியோடு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் வாய்மையின் பால் வைக்கப்படுகின்றது. உண்மை அதற்கு அடுத்த கட்டம்தான்.